எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஆமா என்ன மச்சி சொல்லு மச்சி, யாரையாவது மாட்டி விடணுமா? நாங்க ராகா.th.fmக்கு அங்க வந்து கொடுத்தா அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, இன்னைக்கு குமரன் வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர் வந்து டாக்ஸி வச்சிருக்காரு. விஜயகாந்த் ஷூட்டிங்க்கு வந்து அவருடைய டாக்ஸி தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் சேதம் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அண்ணன் எப்படி டபாய்ச்சாரு அப்படின்றது இப்ப கேட்கலாம். யூஆர் தி ரியாக்ஷன். ஹலோ மிஸ்டர் குமரன், யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க யாரு? நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காரு. ஆஹா அவருடைய மேனேஜர் பேசுறேன். ஆஹா. நம்ம வந்து நான் இப்ப ஷூட்டிங் செய்ய போறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு டாக்ஸி தேவைப்படுதுன்னா இப்ப உங்க பேர் தான் கொடுத்தாங்க. அப்படிங்களா? நம்ம சந்திரமோகன் இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து உங்களோட நம்பர் கொடுத்து கூப்பிட சொன்னாரு. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இப்ப என்ன சொல்றாரு சார் கொஞ்சம் இருக்கு சார். நாங்க வந்து இப்ப ஜேபிக்கு வந்துட்டோங்க. சோ நம்ம வந்து நாளைக்கு 2 நாள் சாட்டர்டே சண்டே ஷூட்டிங் நடக்க போகுது. ஓகே. சோ எப்படி நான் உங்களோட டாக்ஸி ரேட்லாம் எப்படி? அதான் நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண போறீங்க? 2 நாள் இல்ல, வெயிட்டிங்லாம் கிடையாது. உங்க டாக்ஸி படத்துல நடிக்குதுன்னா சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இது வந்துட்டு எப்படின்னு சொன்னா, டாக்ஸி நீங்க வடிவால ஒரு படத்துல பாத்துருப்பீங்க. அவர் வந்து ஆட்டோ வந்து படத்துக்காக இது விடுவாரு, அந்த மாதிரி தான் அது. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. டாக்ஸி மேல நான் ஏறுறோம். சார் சார் சொல்லுங்க சொல்லுங்க. இது வந்து டாக்ஸி ஃபுல்லா நடிக்கிறது சார். அதுல எப்படி சார் இது? நீங்க சொன்னதானே தெரியும் எனக்கு. இப்ப டாக்ஸி வந்து ஸ்டாண்ட் மாஸ்டர் சீன் நான் சொல்றேன்ல. ஓகே. விஜயகாந்த் சார வந்து தீவிரவாதிங்க துரத்திக்கிட்டு வராங்க. துரத்திக்கிட்டு வரும்போது ஜேபி ஸ்கொயர் கிட்ட வந்துட்டாரு பாருங்க. அப்ப அங்க இருந்து நின்னு திடீர்னு நிக்கிறாரு. அங்க இருந்து திரும்பி ஒரு வசனம் பேசுறாரு. ஏய், இந்த ஜேபி ஸ்கொயர் வரைக்கும் தான் ஓடுவீங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு வசனம் பேசுறாரு. அப்ப ஒருத்த வந்து அடிக்க வரா, அவர் தூக்கி வந்து டாக்ஸி மேல அடிக்கிறார். அந்த கண்ணாடியில் போய் விழுந்து அந்த கண்ணாடி உடையுது. இது எப்படி நான் அந்த காட்சிக்கு ஒத்துக்கிறீங்களா? காட்டுக்கு கண்ணாடி உடையுதுங்களா? ஆமாண்ணே. அதெல்லாம் செலவுல நீங்க அதாவது ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டேன்னா உங்க காடியே படத்துல நடிக்குது, நீங்க என்னது காடி நடிக்கிறதுன்னு சொன்னா நான் என்னோட செலவு பண்ண முடியல. இல்ல இப்ப காடி படத்துல நடிக்குது, நம்ம வந்து உங்க பேர் போடுறோம் பின்னால, நன்றி டு குமரன் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? சரி. அப்ப அதுக்கு அந்த காஸ்ட்ல உங்களை வந்து ஒரு காட்சியில காட்டுறா. நீங்க வந்து இந்த ஆட்டோக்காரன் ரஜினிகாந்த் ஆடும் அந்த மாதிரி உங்க விஜயகாந்த் கூட ஒரு டான்ஸ் போட கூட நீங்க முடியும்னா? அப்படிலாம் எனக்கு வேண்டாங்க, அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. என்னன்னா இது எங்க ஆசான் படம் வந்து பெரிய அளவுல போகுதுன்னா பரவாயில்ல சொல்லுங்க. என்னோட சேவை பண்ண நான் குடுக்கறேன். ஆனா அதுக்கு ஏதாவது வண்டிக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நீங்க அதுக்கு நீங்க இழப்பீடு கொடுக்குறதுன்னா பரவாயில்ல. ஏன்னா அது இது வச்சுதான் பொழைப்பு நடத்தணும் பாருங்க. அந்த வில்லனை தூக்கி அதுல அடிக்கிறாரு பாருங்க. அதை அடிச்சது அந்த கண்ணாடி எல்லாம் நொறுங்குது, உள்ள குழுறாரு. அதுக்கு பிறகு காடி எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர் சைட் அந்த டாக்ஸி எடுத்துட்டு ஓடுறாரு. அவனை முன்னுக்கு வந்து வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் சைட் ஓடுறாரு. ஓடும் போது அந்த ஜேபி பாலம் வந்த பிறகுனா உங்க டாக்ஸி அப்படியே அந்த கடல்ல இறக்குறோம் உள்ளுக்கு. ஓ, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலைங்க. நீங்க ஓட்ட வேணா, நீங்க ஓட்டுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு கடல்ல அப்படியே இறக்குறோம் உள்ளுக்கு. வண்டி இறக்குறீங்களா? வண்டி இறக்குறோம் அந்த மாதிரி. ஏன்னா வண்டி உள்ளுக்கு கடல்ல இறங்கிட்டா அப்புறம் திருப்பி நான் வெளியே எடுத்துட்டு என்ன செய்ய முடியும் வண்டியை? அதுக்கு நான் எவ்வளவு வச்சுக்கோங்கண்ணா. நீங்க அங்க வச்சு ஜேபியில மியூசியம் மாதிரி இதுதான் விஜயகாந்த் பாச்சு வண்டின்னு சொல்லிட்டு ஆளுக்கு டோக்கன் போடுங்க எல்லாம். இவரு நம்ம குமரன் சார். குமரன் சொல்லுங்க. வணக்கம், நான் கேப்டன் பேசுறேன். அப்படிங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இதான் மலேசியாவுக்கு நான் முதல் வாட்டி வரேன். அப்படிங்களா? எப்படி? ஆனா அதை பத்தி ஏன்னா வண்டி நானும் என்னோட பொழப்பு வண்டி பாருங்க. நானும் வந்து இதை வச்சுதான் நாங்க என்னோட குடும்பத்தை நாங்க என்ன நம்பி வந்தவர்கள் யாருமே வீண் போனதில்ல. நீங்க இந்தியாவுக்கு வாங்க, அங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். வேற வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. என்னோட வண்டி முடியாதுங்க. என்ன இப்படி பேசிட்டீங்க? மேனேஜர்ட்ட பேசி. யோ குமரன், சரி எவ்வளவு காசு கேக்குறீங்க அது சொல்லுங்க. டாக்ஸி வந்து கடல்ல இறக்கணும், அதுக்கு பிறகு பாய்க்க முடியாது டாக்ஸி. குமரன் சொல்லுங்க. நான் உங்களை மதிக்கிறேன். நான் தமிழர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வண்டி எடுத்துட்டு நான் சொல்றது நல்லா கேளுங்க. நேரா கேளுக்கு விடுறீங்க. அங்க கேளுக்கு விட்டு யாரு கூடாலும் கேட்டு பாருங்க எஸ்ட்ரோ எங்க இருக்குன்னு. அங்கதான் 2 பேர் இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அத கேட்டிருக்கீங்களா? இது நீங்களா? நாங்களேதான் சார். சொல்லுங்க. ஓகே, டாக்ஸி பிச்சாமலாமா? இல்ல கடலுக்குள்ள போடணும். கடலுக்குள்ள போட முடியாதுங்க. இது எப்படி இருக்கு? இது
எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. ஆமா, என்ன மச்சி? சொல்லு மச்சி, யாரையாவது மாட்டி விடணுமா? வாங்க ராகா.th.fmக்கு அங்க வந்து கொடுத்தா அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, இன்னைக்கு குமரன் வந்து மாட்டிக்கிட்டாரு. அவர் வந்து டாக்ஸி வச்சிருக்காரு. விஜயகாந்த் ஷூட்டிங்க்கு வந்து அவருடைய டாக்ஸி தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம். கொஞ்சம் சேதம் ஆகும் அப்படின்னு சொன்னோம். அண்ணன் எப்படி டபாய்ச்சாரு அப்படின்றது இப்ப கேட்கலாம். You're the reaction. ஹலோ மிஸ்டர் குமரன், யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நீங்க யாரு? நான் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து மலேசியாவுக்கு வந்திருக்காரு. ஆஹா அவருடைய மேனேஜர் பேசுறேன். ஆஹா. நம்ம வந்து நான் இப்ப ஷூட்டிங் செய்ய போறோம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு டாக்ஸி தேவைப்படுதுன்னா இப்ப உங்க பேர் தான் கொடுத்தாங்க. அப்படிங்களா? நம்ம சந்திரமோகன் இருக்காரு இல்லைங்களா? அவர் வந்து உங்களோட நம்பர் கொடுத்து கூப்பிட சொன்னாரு. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இப்ப என்ன சொல்றாரு சார் கொஞ்சம் இருக்கு சார். நாங்க வந்து இப்ப ஜேபிக்கு வந்துட்டோங்க. சோ நம்ம வந்து நாளைக்கு 2 நாள் சாட்டர்டே சண்டே ஷூட்டிங் நடக்க போகுது. ஓகே. சோ எப்படி நான் உங்களோட டாக்ஸி ரேட்லாம் எப்படி? அதான் நீங்க எவ்வளவு நேரம் யூஸ் பண்ண போறீங்க? 2 நாள் இல்ல, வெயிட்டிங்லாம் கிடையாது. உங்க டாக்ஸி படத்துல நடிக்குதுன்னா சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இது வந்துட்டு எப்படின்னு சொன்னா, டாக்ஸி நீங்க வடிவால ஒரு படத்துல பாத்துருப்பீங்க. அவர் வந்து ஆட்டோ வந்து படத்துக்காக இது விடுவாரு, அந்த மாதிரி தான் அது. அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே. டாக்ஸி மேல நான் ஏறுறோம். இல்ல டாக்ஸி மேல நான் ஏறுவேன் சார். சார் சொல்லுங்க சொல்லுங்க. இது வந்து டாக்ஸி ஃபுல்லா நடிக்கிறது சார். அதுல எப்படி சார் இது? நீங்க சொன்னதானே தெரியும் எனக்கு. இப்ப டாக்ஸி வந்து ஸ்டாண்ட் மாஸ்டர் சீன் நான் சொல்றேன்ல. ஓகே. விஜயகாந்த் சார வந்து தீவிரவாதிங்க துரத்திக்கிட்டு வர்றாங்க. துரத்திக்கிட்டு வரும்போது ஜேபி ஸ்கொயர் கிட்ட வந்துட்டாரு பாருங்க. அப்ப அங்க இருந்து நின்னு திடீர்னு நிக்கிறாரு. அங்க இருந்து திரும்பி ஒரு வசனம் பேசுறாரு. ஏய், இந்த ஜேபி ஸ்கொயர் வரைக்கும் தான் ஓடுவீங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு வசனம் பேசுறாரு. அப்ப ஒருத்த வந்து அடிக்க வரான். அவர் தூக்கி வந்து டாக்ஸி மேல அடிக்கிறா. அந்த கண்ணாடியில் போய் விழுந்து அந்த கண்ணாடி உடையுது. இது எப்படி? நான் அந்த காட்சிக்கு ஒத்துக்கிறீங்களா? காட்சி கண்ணாடி உடையுதுங்களா? ஆமாண்ணே. அதெல்லாம் செலவுல நீங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல. ரிப்பேர் பண்ணி கொடுக்க மாட்டேன்னா உங்க காடியே படத்துல நடிக்குது. நீங்க என்னது காடி நடிக்கிறதுன்னு சொன்னா நான் என்னோட செலவு பண்ண முடியல. இல்ல, இப்ப காடி படத்துல நடிக்குது. நம்ம வந்து உங்க பேர் போடுறோம் பின்னால, நன்றி டு குமரன் மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களா? சரி. அப்ப அதுக்கு அந்த காஸ்ட்ல உங்களை வந்து ஒரு காட்சியில காட்டுறா. நீங்க வந்து இந்த ஆட்டோக்காரன் ரஜினிகாந்த் ஆடும் அந்த மாதிரி உங்க விஜயகாந்த் கூட ஒரு டான்ஸ் போட கூட நீங்க முடியும்னா? அப்படிலாம் எனக்கு வேண்டாங்க. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. என்னன்னா இது எங்க ஆசான் படம் வந்து பெரிய அளவுல போகுதுன்னா பரவாயில்ல சொல்லுங்க. என்னோட சேவை பண்ண நான் குடுக்கறேன். ஆனா அதுக்கு ஏதாவது வண்டிக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நீங்க அதுக்கு நீங்க இழப்பீடு கொடுக்குறதுன்னா பரவாயில்ல. ஏன்னா அது இது வச்சுதான் பொழைப்பு நடத்தணும் பாருங்க. அந்த வில்லனை தூக்கி அதுல அடிக்கிறாரு பாருங்க. அது அடிச்சோன்னு அந்த கண்ணாடி எல்லாம் நொறுங்குது, உள்ளுக்கு விழுறாரு. அதுக்கு பிறகு காடி எடுத்துக்கிட்டு சிங்கப்பூர் சைட் அந்த டாக்ஸி எடுத்துட்டு ஓடுறான். அவனை முன்னுக்கு வந்து வச்சுக்கிட்டே சிங்கப்பூர் சைட் ஓடுறாரு. ஓடும் போது அந்த ஜேபி பாலம் வந்த பிறகுனா உங்க டாக்ஸி அப்படியே அந்த கடல்ல இறக்குறோம் உள்ளுக்கு. ஓ, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான வேலைங்க. நீங்க ஓட்ட வேணா, நீங்க ஓட்டுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு கடல்ல அப்படியே இறக்குறோம் உள்ளுக்கு. வண்டி இறக்குறீங்களா? வண்டி இறக்குறோம். அந்த மாதிரி. ஏன்னா வண்டி உள்ளுக்கு கடல்ல இறங்கிட்டா அப்புறம் திருப்பி நான் வெளியே எடுத்துட்டு என்ன செய்ய முடியும் வண்டியை? அதுக்கு நான் எவ்வளவு வச்சுக்கோங்கண்ணா. நீங்க அங்க வச்சு ஜேபியில மியூசியம் மாதிரி இதுதான் விஜயகாந்த் பாச்சு வண்டின்னு சொல்லிட்டு ஆளுக்கு டோக்கன் போடுங்க எல்லாம். இவரு நம்ம குமரன் சார். குமரன் சொல்லுங்க. வணக்கம், நான் கேப்டன் பேசுறேன். அப்படிங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். இதான் மலேசியாவுக்கு நான் முதல் வாட்டி வரேன். அப்படிங்களா? எப்படி? அதான் அதை பத்தி ஏன்னா வண்டி நானும் என்னோட பொழப்பு வண்டி பாருங்க. நானும் வந்து இதை வச்சுதான் நாங்க என்னோட குடும்பத்தை நாங்க என்ன நம்பி வந்தவர்கள் யாருமே வீண் போனதில்ல. நீங்க இந்தியாவுக்கு வாங்க, அங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். வேற வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. என்னோட வண்டி முடியாதுங்க. என்ன இப்படி பேசிட்டீங்க? மேனேஜர்ட்ட பேசி. யோ குமரன், சரி எவ்வளவு காசு கேக்குறீங்க அது சொல்லுங்க. டாக்ஸி வந்து கடல்ல இறக்குறோம், அதுக்கு பிறகு பாய்க்க முடியாது டாக்ஸி. குமரன் சொல்லுங்க. நான் உங்களை மதிக்கிறேன். நான் தமிழர்களுக்கு கெடுதல் செய்ய மாட்டேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வண்டி எடுத்துட்டு நான் சொல்றது நல்லா கேளுங்க. நேரா கேளுக்கு விடுறீங்க. அங்க கேளுக்கு விட்டு யாரு கூடாலும் கேட்டு பாருங்க எஸ்ட்ரோ எங்க இருக்குன்னு. அங்கதான் 2 பேர் இந்த மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி
இது எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. ஆ. அத கேட்டிருக்கீங்களா? ஓ. ஆ. ஆ, இது எப்படி ஓ, இருக்கு? நீங்களா? நாங்களேதான் சார். சொல்லுங்க. ஓகே, டாக்ஸி பிச்சாமலாமா இல்ல கடலுக்குள்ள போடணும்? காசுல எல்லாம் போட முடியாதுங்க. இது எப்படி இருக்கு?